ஹாய், வாங்க நமக்கு சுவையான ஒரு காய் சாதம் செய்யலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுருக்குவேன். ஆல்ரெடி வதக்கி வச்ச நெய்யில் வதக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிறேன். கூட நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வாழைக்காய் சேர்த்துருக்கேன். பச்சை குடமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு சிவப்பு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட்டும் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு பிடியோட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கம்மி ஜாஸ்தி போடலாம். ஒரு கப்பளவு பருப்பும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூனோட மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பளவு பெரிய கப்பளவு அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். கொஞ்ச நேரம் விடணும். அதுலேயே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். ஒரு கப்பளவு தயிரும் விடலாம். கூடவே நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் கலக்கி விட்டால் பார்க்க எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தேவைக்கேற்ப தண்ணி விடலாம். நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி தான் விட்டுருக்கேன் நான் இன்றைக்கி. நல்ல வரியாக இருக்கும் சாப்பாடு. பாருங்கள், கலந்துட்டு என்னமா இருக்குது. சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. சுவையான காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, எல்லோரும் சாப்பிட்லாம் விரும்பி. இதை கூட ஒரு பாயில்டு எக் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.